தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். அனைவருக்கும் வணக்கம். குரல் தரும் சிந்தனையும் நிகழ்வும் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். திருக்குறள் புலால் மறுத்தல் அதிகாரத்தில் 260வது திருக்குறள். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஓர் உயிரையும் கொல்லாதவனாய் புலாலையும் உண்ணாதவனை எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். நண்பா, நாங்கள் புலால் சாப்பிட மாட்டோம், சைவந்தான். இங்கே இருக்கிற வரைக்கும் சரி நண்பா, பரவாயில்லை. சர் சர் என்று பசுவின் மடியிலிருந்து பாலை கறக்க எவர் சில்வர் குடத்திற்குள் பால் நிறைய ஆரம்பித்தன. பால் நுரையுடன் பொங்கி மேலே வருவதை நண்பன் வியந்து பார்த்தான். நகரத்தில் பாக்கெட் பாலை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாகப்பட்டது. அப்பாவிற்கு நண்பனை அறிமுகப்படுத்தி வைத்தான். நகரத்தில் வாழ்ந்த அவனுக்கு இந்த கிராமத்தில் மாட்டுப்பண்ணையை பார்த்து சுற்றி சுற்றி வந்தான். மாடுகளுக்கு வேலையாட்கள் புல்லும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு வைப்பதையும் அருகிலிருந்து பார்த்தான் நண்பன். நண்பனுக்கு மாட்டை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. முட்டுமோ என்று பயமாகவும் இருந்தது. நண்பனை சாதுவாகுள்ள பசுமாட்டிற்கு அருகே அழைத்துச் சென்று, எங்கே நான் தொடுவது போல சற்று சொரிந்து விடுவது போல் செய்யுமாறு சொன்னேன். நான் செய்தபடியே அவனும் செய்தான். சந்தோஷப்பட்டான். சீம மாடு ஒன்று கன்று ஈன 2 நாளாய் பெரும் துன்பப்பட்டு கொண்டிருந்தது. கால்நடை மருத்துவம் என் அப்பாவின் முயற்சி செய்தும் முடியாமல் அந்த சீம மாடு இறந்துவிட்டது. எல்லோரும் அழுதும். நண்பனும் அவனை அறியாமல் தேம்பி தேம்பி அழுதான். ஐயோ, அந்த மாட்டுக்காரன் 50,000 கேட்டானே என பாட்டி அழுதாள். சிலர் அப்பாவிடம் இறந்த மாட்டை கசாப்புக்கு என இழுத்தனர். போயா, எங்கள் வீட்டு லட்சுமியா, எவ்வளவு லிட்டர் பால் தந்து எங்கள் வயிற்றில் பாலை ஊற்றியுள்ளது தெரியுமா? பணமாம், பணம், பெரிய பணம், போயா என்று அப்பா கூறினார். பின்பு அந்த பசுமாட்டை எங்களுடைய பண்ணை அருகே புதைத்து சமாதி கட்டி வழிபட்டோம். என் அப்பாவின் செயலால் எங்களை அந்த ஊரே கும்பிட்டது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.